கதையின் தொடர்ச்சி. உட்கார பிடிக்காது எழுந்து வெளி வராந்தாவிற்கு வந்தார் தேவநாதன். மறுபடியும் அவர் பார்வை தோட்டத்தின் பக்கம் திரும்பியது. மதில் சுவர் ஓரமாக ஓங்கி வளர்ந்து நின்ற பலாமரம் முன்னைவிட இந்த தடவை அதிகம் காய்த்து விட்டிருந்தது. கிளைக்கு கிளை தொங்கிய பலா பிஞ்சுகளை பார்த்ததும் மறுபடியும் அவருக்கு அவளது நினைவு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உதறிவிட முடியாத நினைப்பு. தமயந்தி படிப்பில் மட்டும் கெட்டிக்காரி அல்ல, சமையலிலும் கைதேர்ந்தவள். அது அவளது பரம்பரை தொழிலாயிற்றே. விடுமுறைக்கு வந்தபொழுதெல்லாம் அவள்தான் சமைப்பாள். பலா பிஞ்சுகளை பறித்து முள் போக சீவி துண்டமிட்டு உப்புடன் வேக வைத்து மசாலாவில் தோய்த்து எண்ணெயில் பொரித்து, சித்தப்பா மீன் வறுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்கோ என்று விளையாட்டாக சொல்வாள். ஒரு தட்டு நிறைய வைத்த வறுத்த பலாக்காய் துண்டங்கள் அனைத்தையும் தின்று விடுவார். அவ்வளவு ருசி அவள் கைப்பக்குவத்திற்கு. சித்தப்பா ரொம்ப குளிரா இருக்கே சொல்லிக்கொண்டே போர்வையை எடுத்து அவர் மீது அவள் போர்த்தும்போது தவறி போய் அவளது பிஞ்சு விரல்கள் அவர் கழுத்திலே பட்டுவிடும். உடம்பெல்லாம் இன்ப பூரிப்பில் துடித்து போகும் நெஞ்சு வேகமாக அடித்து கொள்ளும். என்ன இப்படி வேர்த்து கொட்டுது? கேட்டுக்கொண்டே அவள் துண்டை எடுத்து அவர் நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து விடும்போது அதையெல்லாம் நினைத்து கொண்டதும் தமக்குள்ளே மூண்ட ஆத்திரத்தை அடக்க மாட்டாது படுக்கை அறை கதவை படார் என்று சாத்தி தாளிட்டு விட்டு படுக்கை மீது தொப்பென்று போய் விழுந்தார். தமயந்தி மோசக்காரி, பாவி பற்களை கடித்தார். ஓங்கி சுவற்றின் மீது கையை மடக்கி கொண்டு குத்தினார். கை வலித்ததை ஒழிய மனதை கனத்த அந்த எண்ணங்களின் சுமை வேதனை எதுவும் குறையவே இல்லை. அன்று பிற்பகல் அருகில் இருந்த டவுன் ஹைஸ்கூலில் பரிசளிப்பு விழா. தேவநாதன் விழாவுக்கு தலைமை வகித்து பரிசு வழங்க இருந்ததால் பகல் உணவிற்கு பின்னர் சில்க் ஜிப்பாவும் ஜரிகை அங்கவஸ்திரமுமாக கிளம்பிவிட்டார். தமது காரை அவர் தாமே ஓட்டுவது வழக்கம். போர்டிகோவில் நிறுத்தப்பட்டிருந்த காரை கழுவி துடைத்துவிட்டு வைரவன் டிரைவர் ஆசனத்து கதவை திறந்து வைத்து கொண்டு அவருக்காக காத்திருந்தான். விழா முடிஞ்சதும் அப்படியே மருந்து கடைக்கு போய்விட்டு 5 மணிக்கு மேலாதான் வருவேன். கடைக்கு நீ நாளைக்கு போகலாம். ஒரு நாள் கூட சமைக்க சாமான்கள் இல்லாமல் அப்படி துப்புரவா துடைச்சி வச்சிட்டியா? கேலியும் குரோதமுமாக கேட்டபடி வண்டிக்குள் ஏறிக்கொண்டார் அவர். அதில்லை, மாச கடைசி, கடையில் ரொம்ப கூட்டம் இருக்காது, வாங்கி வச்சுக்கிட்டா நடுவில் தட்டுப்படாது. மென்று விழுங்கியபடி கதவை சாத்தினான் வைரவன். சம்பளத்தை சாப்பாட்டறை மேஜை மேல் ராமாயண புத்தகத்துக்கடியில் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. போன மாதம் முன்பணம் 10 ரூபாய் வாங்கியிருக்க, அதை பிடிச்சு கொண்டு 40 ரூபாய் வச்சிருக்கேன், கணக்கு வச்சுக்கோ. உத்தரவு விட்டுவிட்டு அவர் காரை வேகமாக செலுத்தி கொண்டு தோட்டத்தில் நின்று சாலைக்குள் மறைந்தார். கேட்டை சாத்திவிட்டு மெல்ல உள்ளே நடந்து வந்தான் வைரவன். அவனை தவிர அந்த பெரிய வீட்டில் அப்பொழுது யாரும் கிடையாது. வீடு கூட்டும் வேலைக்காரி காலை 10 மணி அளவிலே வேலையை முடித்து கொண்டு பழைய சோற்றை அலுமினிய கிண்ணத்தில் அடைத்து கொண்டு கிளம்பி விடுவாள். மறுபடி அவள் பொழுது சாயும் வேலைதான் வந்து வாசல் கூட்டிவிட்டு பாத்திரங்களை தேய்த்து கொடுப்பாள். மாலை வேளையில் அவளுக்கு சோறு கிடையாது. வைரவன்தான் பரிதாபப்பட்டு கொண்டு ஒரு டம்ளரில் காப்பியை நிறைத்து யாரும் காணாத சமயம் துளசி மாடத்து அருகே வைத்து விடுவான். வாசல் கூட்டும் வேலையை முடித்து கொண்டு பாத்திரங்களை துலக்க எடுத்து போவது போல் காப்பி டம்ளரை தூக்கி கொண்டு தோட்டத்து கிணற்றடியில் தலைமறைவாக லபக் என்று ஒரே விழுங்காக அதை வயிற்றுக்குள் கொட்டிக்கொள்வாள். வெளியாருக்குத்தான் தேவநாதன் பெரும் கொடைவள்ளல். வெளியாருக்குத்தான் தேவநாதன் பெரும் கொடைவள்ளல். வீட்டு வேலையாட்களுக்கு அவர் உழைப்புக்கு தக்க ஊதியமும் சௌகரியமும் கொடுக்க விரும்பாத கல் நெஞ்சம் படைத்தவர். 40 வருடங்களுக்கு முன்னர் 20 ரூபாய் சம்பளத்தில் எடுபிடி ஆளாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தவன் வைரவன். அப்பா நீலமேகம் காலத்தில் அது 40 ரூபாயாக பெருகிவிட்டிருந்தது. அவரது மகன் தேவநாதன் கொடைவள்ளலின் காலத்தில் வீட்டு வேலை, எடுபிடி வேலை, சமையல் வேலை எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 50 ரூபாய் சம்பளம் கிடைத்தது. அதில் அடிக்கடி பிடித்தங்கள். ஆனால் அவன் அதை பற்றி குறைபட்டு கொண்டு ஒரு வார்த்தை பேசினவன் இல்லை. அவரது ஏளனமான பேச்சுக்களையோ சுடு சொற்களையோ காதுகளில் போட்டுக்கொண்டதும் இல்லை. கடந்த 4 ஆண்டுகளாக அவரது கெட்ட குணம், முரட்டு சுபாவம் இரண்டும் முன்னை விட அதிகரித்து விட்டிருந்தன.
அதனால் அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனாலும் மௌனமாகத்தான் பொறுத்து கொண்டிருந்தான். புரட்சி செய்து வெளியேறிவிட முடியாத ஒரு சிக்கல். எருமை தோல் உனக்கு ஏதாவது உரைச்சால்தானே, உப்பு போட்டு தின்னால்தான் உனக்கு இருக்கும். அடிக்கடி அவனை அவர் இடித்து காட்டுவது உண்டு. அப்பொழுதெல்லாம் வைரவன் ஒரு கணம் அசந்து போய்தான் நிற்பான். பின்னர் வாத்து சிறையின் மீது கொட்டிய தண்ணீரைப் போல அந்த வசவுகளை உதறிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிடுவான். தாங்க முடியாத ஆத்திரத்தில் குமுறும்போது குளியல் அறைக்குள் நுழைந்து பச்சை தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டு முழுகுவான். அடுப்பருகே கொதிக்கும் பாலை பார்த்தபடி நிற்கும்போது கோபத்தை அடக்க முருகா முருகா என்று 108 முறை வீட்டு குலதெய்வத்தை கூப்பிடுவான். வாயிற்கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வரும் முன் பைரவன் சில வினாடிகள் யோசனையுடன் நின்றான். தோட்டக்காரன் வாரத்துக்கு 2 முறைதான் வருவது வழக்கம். அன்று அவன் வராத இடைவெளி நாள். வேலைக்காரி பொழுது சாயும் முன்தான் வருவாள். விழாவுக்கு தலைமை வகிக்கப் போயிருக்கும் தேவநாதன் வீடு திரும்ப வெகு நேரமாகும். இதைவிட பொன்னான சந்தர்ப்பம் வேறு கிடைக்கப் போகிறதா? உடனடியாக அவனது உள்ளத்தில் திட்டம் உருவாகியது. கொஞ்ச நாட்களாக வீட்டு செலவிற்கு கொடுக்கும் பணத்தை பற்றிய விவரங்களை அறிய தேவநாதன் கண்குத்தி பாம்பாகி விட்டிருந்தார். அந்த வழியில் முன்பெல்லாம் அவனிடம் கொஞ்சம் காசு சேர்வதுண்டு. இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லாது போய்விட்டது. கையில் கிடைத்த பழைய பத்திரிகை, ஓட்டு உடைசலான அலுமினிய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அப்போதைக்கப்போது அவன் கடையில் போட்டு கொஞ்சம் பணம் திரட்டினான். தோட்டத்தில் பழங்கள் அவருக்கு தெரியாமல் அறுத்து விற்று பழைய துணிகளை விற்று அவன் சிறுக சிறுக காசு சேர்க்க முடிந்தது. மழை பெய்து தீர வேண்டிய பஞ்சம் பனி பெய்தால் தீரும் என்று அலுப்பு அவனுக்கு. சில நாட்களாக அவனுக்கு ஒரு யோசனை. பின்பக்கத்து அறையில் பரணையில் பழைய சாமான்கள் பல காலமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன. தேவநாதனுக்கு அவைகளை பற்றியெல்லாம் பரிசோதித்து கணக்கு வைத்து கொள்ள பொழுது இருக்கவில்லை. ஒரு முறை ஒட்டடை தட்ட உள்ளே நுழைந்த போது பார்த்த நினைவு. ஒரு பெரிய விசேஷத்தின் போது எடுத்து உபயோகித்த பாத்திரங்களை மறுபடியும் பரணையில் ஏற்றியவர்கள் தவறுதலாக 2 வெள்ளி தட்டுகளையும் ஒரு கிண்ணத்தையும் ஒரு ஈயச் செம்பையும் பித்தளை அண்டா சருவங்களுக்குடன் சேர்த்து தூக்கி பரணையில் போட்டுவிட்டிருந்தனர். தான் கண்ட அந்த உண்மையை அவன் தேவநாதனிடம் சொல்லவே இல்லை. அவரது கணக்கில் இல்லாத அந்த பொருட்களை சமயம் வந்தபோது தன் கணக்கில் சேர்த்து கொள்ள அவன் காத்திருந்தான். பரபரப்பாக பின்கட்டுக்கு விரைந்தான். தோட்டத்து கதவை மெல்ல திறந்து தேவநாதன் எதையாவது மறந்துவிட்டு எடுக்க வந்து தொலையப் போகிறார் என்று சற்று நேரம் வேவு பார்த்தான். பின்னர் கதவை தாளிட்டு கொண்டு தாழ்வாரத்தில் சாத்தி இருந்த ஏணியுடன் கூடத்து மேஜை மீதிருந்த டார்ச்சுமாக அந்த அறைக்குள் நுழைந்தான். அந்த அறையை பெருக்கி ஒட்டடை தட்டி 6 மாதங்களுக்கு மேலாகி விட்டிருந்தது. மூடி கிடந்த ஜன்னல் கதவுகளை திறப்பதற்குள் தோள்பட்டை கழன்றது. குப்பென்று வீசிய காற்றில் பறந்து புழுதி மூக்கை அடைக்க பல முறை பலமாக தும்பினான். பரணை மீது ஏணியை சாத்திவிட்டு வேட்டியை வரித்து கட்டிக்கொண்டு மெல்ல ஏறினான். பரணையில் ஒரே இருட்டு. இடது கையால் டார்ச்சை பொருத்தி கொண்டு வலது கையால் அண்டா குண்டாக்களை தடவிக்கொண்டு அதற்குள் பாத்திரங்கள் இடையே கடபட என்ற சத்தம் எழுப்பிக்கொண்டு நகர்ந்தன. முடிவில் அவன் தேடிய வெள்ளி பாத்திரங்கள் ஒரு வெந்நீர் தவளைக்குள் கிடந்தன. கையை விட்டு துழாவி அவைகளை வெளியே எடுத்தான். கனமான குத்து விளக்கையும் விட மனமில்லை. அதையும் எடுத்துக்கொண்டான். இடுப்பிலே தயாராக வேட்டி மீது சுற்றி கொண்டிருந்த கனமான துப்பட்டியை எடுத்து போட்டு சாமான்களை அதில் வைத்துக்கொண்டு மெல்ல கீழே இறங்கி வந்தான். பின்னர் அவன் வேகமாக செயல்பட வேண்டியிருந்தது. ஏணியை கொண்டு இருந்த இடத்தில் வைத்துவிட்டு வந்தான். கால்பட்டு பாதம் பதிந்து அடையாளம் காட்டிய அறையின் தூசி முழுவதையும் கூட்டி எடுத்து குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு கதவை பூட்டினான். வெகு நேரம் பரணையின் கூரை தலையில் இடிக்க, ஒட்டடி முகத்தில் கோலமிட, தூசி மூக்கை அடைக்க தேடி எடுத்து அந்த பொருட்கள் கொண்ட மூட்டையை பத்திரமாக தூக்கி கொண்டு உக்ரான அறைக்குள் வந்தான். தேவநாதன் அந்த பக்கம் தப்பி தவறி கூட எட்டி பார்ப்பதில்லை. சாமான் அறையிலிருந்து வெளிவரும் கலவை மனம் அவருக்கு பிடிக்காத விஷயம். மூட்டையை பருப்பு பூப்பாய்க்குள்ளே தள்ளி அழுத்தி மூடி கதவை பூட்டினான். அழுக்காகிவிட்ட வேட்டி பனியன்களை களைந்துவிட்டு தலைமுழுகி வேறு உடுத்தி கொண்டான்.
சோப்பு போட்டு துணிகளை தோய்த்து அலசி பிழிந்து கொடியில் போட்டுவிட்டு நெற்றி நிறைய திருநீற்றை அப்பிக்கொண்டு வெளியே வந்தபோதுதான் அவனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது. ஆனாலும் இதயம் வெகுநேரம் படபடத்து கொண்டுதான் இருந்தது. மாலை பொழுது மயங்கிய வேளையில் பெரிய பூமாலையுடன் வீடு திரும்பிய தேவநாதனை பார்த்தபோது குற்ற உணர்வில் அவன் குன்றிப் போனான். இருந்தாலும் சமாளித்தான். மறுநாள் காலை தேவநாதன் காப்பி பலகாரத்திற்கு பின்னர் மாடி அறைக்கு பத்திரிகைகளுடன் போன பின்பு அவன் கடைக்கு கிளம்பினான். அத்தனை பெரிய மூட்டையுடன் வெளியேறினால் மாடியில் நின்று அவர் பார்த்துவிட்டால் என்ற அச்சம். வெள்ளி தட்டுகளில் ஒன்றை மட்டும் சாமான் வாங்கும் சாக்குப்பையில் சுற்றி கொண்டு வேகமாக அவன் தோட்டத்தை தாண்டி வெளியே நழுவினான். வாடிக்கையான கடையில் வீட்டு சாமான்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பணத்தை கொடுத்து பில்லை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டான். பின்னர் காகிதத்தில் சுற்றிய வெள்ளித்தட்டுடன் பஸ் ஏறி பக்கத்து டவுனுக்கு சென்றான். அங்கே அவனுக்கு ஒரு கடைக்காரரை தெரியும். இது மாதிரியான வியாபாரம் அவரிடம் ஏராளம். யார் நீ, எங்கே வந்த, என்ன கொண்டு வந்திருக்க என்ற எந்த விவரமும் கேட்க மாட்டார். வாங்கியதை உடனடியாக உருக்கி உருமாற்றி தமது மொத்த வியாபார கடைக்கு பக்கத்து டவுனுக்கு அனுப்பிவிடுவார். காகிதத்தில் சுற்றி வைத்திருந்த வெள்ளித்தட்டை அவர் முன் வைத்தான் வைரவன். கடைக்காரர் தட்டை எடை போட்டார். பழைய காலத்து பொருள், தின் என்ற நல்ல கணம். இருந்தாலும் வெள்ளி விலை உயர்ந்து விட்டதன் விளைவாக அவனுக்கு அந்த தட்டுக்கு மட்டும் 1100 ரூபாய் கிடைத்தது. அவனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. பணத்தை வாங்கி பர்சுக்குள் அடக்கி கொண்டு வேகமாக பஸ் நிலையத்திற்கு விரைந்தான். மறுநாள் அவன் காய்கறி வாங்கி வர பகல் வெளியே கிளம்பினான். இடுப்பிலே பர்சில் கனத்த பணத்தைப் போல மனதிலும் குற்ற உணர்வு சுமையாக கனத்து கொண்டிருந்தது. பஸ்ஸை பிடித்து வெகு தொலைவில் இருந்த அந்த டவுனுக்கு அவன் வந்தான். தேவநாதனுக்கு தெரிந்தவர்கள், அவனை கண்டுகொள்கிறவர்கள் அங்கே யாரும் கிடையாது என்ற துணிவு. அங்கிருந்த வங்கியில் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் ரூபாய் 1000க்கு எடுத்தான். அருகில் இருந்த தபால் நிலையத்திற்கு விரைந்து அதை உடனடியாக தன் மனதிலே எழுதி வைத்து கொண்டிருந்த முகவரிக்கு ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பிவிட்டு பரபரப்புடன் ஊருக்கு திரும்பினான். எவ்வளவு முயன்றும் அவன் வீடு திரும்புவதற்குள் கொஞ்சம் நேரமாகிவிட்டது. தேவநாதன் ஹாலுக்குள் முன்னும் பின்னும் கூண்டில் அடைக்கப்பட்ட புலியாக உலாவிக் கொண்டிருந்தார். ஓசைப்படாது பின் வழியாக கதவை திறந்து கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்து அவசரமாக அடுப்பை பற்ற வைத்தான். முன்னதாக செய்துவிட்டு போன ரவை உப்மாவை சூடாக்கி காப்பியுடன் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து சாப்பாட்டு மேஜை மீது வைத்தான். வேலை தவறிவிட்டதென்று கோபம் வேதநாதனுக்கு. பசி பொறுக்காத ஜென்மம். ஐயா, ஊரை சுற்றிவிட்டு இப்போதான் வரீராக்கும் ஏளனமாக கேட்டபடி சாப்பாட்டறைக்குள் வந்தார். மௌனமாக கெட்டிலில் இருந்த காப்பியை கோப்பையில் வார்த்து வைத்து விட்டு தூர கையை கட்டி கொண்டு பணிவோடு நின்றான் அவன். 2 வாய் உப்மாவை விழுங்கிவிட்டு அவர் அவனை உற்று பார்த்தார். கடை சாமான் பில், காய்கறி பில் எல்லாம் இருக்கு இல்லையா? கொண்டு வா, கணக்கு பார்க்கணும் சீறினார். உள்ளே மறைந்த வைரவன் சில வினாடிகளில் பில்லையும் மீதி சில்லறையையும் மேஜை மீது வைத்தான். டிஃபன் சாப்பிட்டதும் பில்களை ஆராய்ந்து கணக்கிட்டு திருப்தியுடன் சில்லறையை அள்ளி தம் பையுக்குள் போட்டுக்கொண்டார். எங்கே உன் பழைய புத்தியை காட்டி விடுவியோன்னு நான் அப்போதைக்கப்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கே. இந்த வீட்டில் நீ வேலை செய்கிறியோ பிழைச்ச, இல்லாட்டி என்று கூறிவிட்டு பகபகவென்று சிரித்தார் தேவநாதன். முகம் சிவந்து போன வைரவன் மூலையில் சுவற்றின் ஓரமாக ஒட்டி கொண்டு நின்றான். அவன் நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பிற முழு நாவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் படிங்க.